மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 13. செவ்வாய்க்கிழமை இரவு. ஐயன் சுடலை மாடனின் கோவிலும் அதை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளும் மின் விளக்குகளால் தேவலோகம் போல காட்சியளித்தன. சுடலை மாடனின் பீடம் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் 8 அடி உயரத்தில் அவருடைய சிலையை களிமண்ணால் செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அலங்கரித்து வைத்திருந்தார்கள். உண்மையிலேயே ஐயன் சுடலை கையில் வெட்டருவாளோடு நிற்பது போன்று தோற்றம். பார்த்த மாத்திரத்தில் 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிடத் தோன்றும். மனதில் பக்தி உள்ளோருக்கு அது காண கிடைக்காத அரிய காட்சிதான். முதலாக அந்த உருவத்தை பார்த்தவர்கள் அவரின் கம்பீரத்தைக் கண்டு மலைத்துப் போவதும் அழகைக் கண்டு மனம் மயங்குவதும் உறுதி. வெகு நேரமாக தன்னையும் மறந்து கண்முன்னே நின்ற அந்த இறைவனின் திருக்கோலத்தை பார்த்து கொண்டே நின்றான் மனோரஞ்சன். மிகவும் சிறிய வயதில், அதாவது அவனுக்கு 9 வயது இருக்கும் பொழுது பார்த்திருப்பான். ஆனால் முழுதாக ஞாபகமில்லை. அதெல்லாம் இப்பொழுது ஏதோ மங்கலான திரைப்பட காட்சி போலத்தான் மனதிற்குள் இருந்தது. சித்தி கமலியின் மறைவிற்கு பிறகு இந்த பக்கம் வருவதற்கே யாருக்கும் விருப்பமில்லை. அந்த ஜோதிடர் மட்டும் சொல்லாவிட்டால் இந்த முறையும் குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் இத்தனை வருடங்களாக இந்த அழகு சொரூபத்தை காண தவறிவிட்டோமே என்று அவன் மனதிற்குள் ஒரு சிறு சங்கடம் எழுந்தது உண்மை. கோவிலில் வெட்ட வெளியில் கணியான் கூத்து நடந்து கொண்டிருந்தது. சாமி கும்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கணியான் கூத்தையும் ரசித்து பார்த்துவிட்டு 11 மணி வாக்கில் கிளம்பி போய்விட்டார்கள் ஜெகநாதனும் ஜெயலட்சுமியும். அதற்கு மேல் ஜெயலட்சுமியால் விழித்திருக்க இயலாது. ஆனால் பூஜை முடிந்து வருவதாக சொல்லி கோவிலிலேயே தங்கிவிட்டான் மனோரஞ்சன். கோவில் விசேஷத்தை முழுதாக பார்த்து நிறைய வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா? கோவிலை சுற்றி இருக்கும் பல ஏக்கர் நிலமும் கோவிலை சார்ந்ததுதான். அதில் ஒரு பக்க இடத்தை கார் பார்க்கிங்கிற்காக ஒதுக்கியிருந்தார்கள். கோவிலை சுற்றி தற்காலிகமாக நிறைய கடைகள் முளைத்திருந்தன. ஒரு பக்கம் பூக்குழி இறங்குவதற்காக கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்டைகள் எல்லாம் எரிந்து முடிந்து தணலான பிறகு நேர்ந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக பூக்குழி இறங்குவார்கள். அதன் பிறகு சுடலை மாடனுக்கு பெரும் படையல் போட்டு பூஜை நடைபெறும். ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்காமல் ஒலிபெருக்கியில் ஒலித்த கணியான் கூத்தை கவனமாக ரசித்து கேட்டுக்கொண்டே கடைப்பக்கமாக சுற்றி அலைந்தான் மனோரஞ்சன். கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களில் பாதி பேர் ஆங்காங்கே தார்பாய் விரித்தும் பாய் விரித்தும் காருக்குள்ளும் வேனுக்குள்ளும் கட்டாந்தரையிலும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் ஆங்காங்கே அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். சாமிக்கு படையல் போட உணவு தயாராகி கொண்டிருந்தது. அந்த உணவு தயாரான பிறகுதான் பூஜையை ஆரம்பிப்பார்கள். எனவே அதுவரைக்கும் கொஞ்சம் ஓய்வு. தொண்டை வறண்டது போல் இருக்க ஒரு சுக்கு காஃபி வாங்கி குடித்தான். கொஞ்ச நேரம் சாய்ந்து அமர்ந்திருக்கலாம் என்று காரில் சென்று அமர்ந்து கொண்டான். டிரைவர் சீட்டை நன்றாக சரித்து அதில் கண்ணை மூடி சாய்ந்தவனின் கண்களுக்குள் மஞ்சரி வந்து நின்றாள். அவர்கள் மூவரும் கோவிலுக்கு வந்து வெகு நேரம் கழித்துதான் மஞ்சரியும் யமுனாவும் கோவிலுக்கு வந்தார்கள். வெங்காய சருகு நிற காஞ்சி பட்டில் வெள்ளி ஜரிகை வேய்ந்த புடவை கட்டியிருந்தாள். மேட்சிங்காக வெள்ளைக்கல் நகைகள் அணிந்திருந்தாள். யமுனா வாங்கி கொடுத்த 1000 மல்லிகை பூவையும் அவள் சொன்னது போலவே 5 மடிப்பாக மடித்து தலையில் வைத்திருந்தாள். இத்தனை வருடங்களாக அவன் பார்த்த பெண்களைப் போல் அல்லாமல், துளியும் மேக்கப் இல்லாமல் தேவதை போல் ஜொலித்தவளை ஆசையாக ரசித்து பார்த்தான் மனோரஞ்சன். மை தீட்டப்படாமலேயே வில்லாய் வளைந்த புருவங்கள். வெறுமனே கண்ணுக்கு மட்டும் மை தீட்டியிருந்தாள். உதட்டுக்கு சாயம் போட்டுக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஆரஞ்சா பிங்கா என்று வரையறுத்து சொல்ல இயலாத ஒரு நிறத்தில் அவளுடைய உதடுகள் சிவந்திருந்தன. மஞ்சரி அவனை கவனிக்கவில்லை. ஆனால் மனோரஞ்சன் அவளை மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருந்தான். வந்தவள் நேராக அனைத்து பீடங்களுக்கும் சென்று சாமி கும்பிட்டு விபூதியை வாங்கி பூசிவிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து கணியான் கூத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவளும் யமுனாவுமாக எழுந்து எங்கேயோ போனார்கள். நோட்டம் பார்ப்பதற்காக இவனும் பின்னாடியே போனான். கோவிலுக்கு பின்னால் கிடந்த பெரிய காலி இடத்தில் பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஓரமாக கையில் இருந்த பாயை விரித்தவர்கள் தாங்களும் அமர்ந்து கதை பேசத் தொடங்க அங்கிருந்து நகர்ந்து விட்டான் மனோரஞ்சன். மஞ்சு மஞ்சு என்று ஆசையாக அவனுடைய இதழ்கள் தானாகவே முணுமுணுத்தன. இந்த ஊர்க்காரியாகத்தான் இருக்க வேண்டும். யாருடைய மகள் என்று தெரியவில்லை. ஆனால் யாருடைய மகளாக இருந்தால் என்ன? இனி அவள் மனோரஞ்சனுடைய மனைவி. கடவுளால் அவனுக்கென்று படைத்து அனுப்பப்பட்ட பெண் இவளாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு நாளும் பார்த்த அத்தனை வரன்களும் தட்டி போயிருக்கின்றன. பெண் பார்க்கவென்று
தினமும் குறைந்தது ஒரு 10 புகைப்படங்களையாவது பார்க்கத்தான் செய்வான். போட்டோவில் சிரித்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்களைக் காணும் அவனுடைய பார்வையிலும் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது, மனதிலும் எந்த குறுகுறுப்பும் ஏற்படாது. ஆனால் ஏனோ இவளைக் காணும்போது மட்டும் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாமே வந்தது. அவளை நினைத்த மாத்திரத்திலேயே உடம்பெல்லாம் ஒருவித மின்சாரம் பரவி சிலிர்த்து அடங்கியது. பெண்களை பார்க்காதவன் அல்ல, உடம்பை பற்றி தெரியாதவன் அல்ல, அதற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் புரியாதவன் அல்ல, அனைத்தும் அறிந்த மருத்துவன். அவன் படித்த படிப்பிற்கு மனித உடல்தான் திறந்த புத்தகமே. முதன்முறையாக மனித உடலில் காதல் என்ற உணர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தான், அனுபவித்தான், ரசித்தான். இவ்வளவு நேரம் கண்மூடி கிடந்தவன் பட்டென்று இமைகளை திறந்தான். அவனுக்கு இருக்கும் இதே உணர்வு அவளுக்கும் இருக்குமா? இல்லை, பாடம் கற்றுக் கொடுத்தவன் என்ற நன்மதிப்பில் மட்டும்தான் அவனோடு சிரித்து பேசி பழகுகிறாளா? எதுவானாலும் சரி, தன் மனதில் உள்ளதை தெரிவித்து அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை முதலிலேயே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இவனாக ஒரு பக்கம் ஆசையை வளர்த்து கொண்டு அதன் பிறகு ஏமாந்து போகக்கூடாதல்லவா? அப்போது அவனுடைய காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மஞ்சரி. கார் பார்க்கிங்கில் அதிகமாக வெளிச்சமில்லை. ஆனாலும் நடந்து வருவது மஞ்சரிதான் என்பதை கண்டு கொண்டான். ஆனால் ஒழுங்காக நடக்காமல் ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாள்? தன் காரை கடந்து போக முயன்றவளை மஞ்சு என்று அழைத்து நிறுத்தினான் மனோரஞ்சன். சட்டென்று திரும்பி பார்த்தாள். அவனை கண்டதும் சட்டென்று முகம் மலர்ந்து, இங்கதான் இருக்கீங்களா? நான் இங்கே கிளம்பி போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் என்றாள். அது எப்படி? கோயில் கூடைய முழுசா பார்க்காம கிளம்பி போவேன். நீ ஏன் நொண்டி நொண்டி நடக்கிற? காலில் ஏதாவது அடிபட்டுருச்சா? அடியெல்லாம் படல. தண்ணி தாகமா இருந்தது. வாட்டர் பாட்டிலை மறந்து கார்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுத்து குடிக்கலான்னு வரும்போது காலில் முள்ளு குத்திட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்குது. அவளை கொஞ்சம் நகர்ந்து நிற்க சொன்னவன் காரின் முன்கதவை திறந்து காரில் இருந்து கீழே இறங்கி அவள் உள்ளங்காலை டார்ச் அடித்து பரிசோதித்தான். ஆமா, முள்ளுதான் குத்திருக்கு மஞ்சு. எடுத்து விடட்டுமா? ஆனா வலிக்காம எடுத்து விடணும். ட்ரை பண்றேன் என்றவன் டேஷ்போர்டில் வைத்திருந்த முதலுதவி பெட்டியை எடுத்து அதற்குள் இருந்த ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்ட மிக சிறிய கூர்மையான கட்டரை எடுத்து முள்குத்திய இடத்தில் மிக மிக லேசாக கீறி இன்னொரு இடுக்கி மாதிரியான ஒன்றை வைத்து அந்த முள்ளை லாவகமாக உருவி வெளியே எடுத்தான். அவன் செய்ததை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு வாய்விட்டு சிரித்தாள். எங்க ஊர்லெல்லாம் முள் எடுக்க சொன்னா பின்ன வச்சு குத்தி வெளியே எடுத்துருவாங்க. நீங்க ஏதோ பெரிய சர்ஜன் மாதிரி என்னென்னவோ டூல்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறீங்க. பட் நாட் பேட், வலிக்கல, தேங்க்யூ என்றாள். எதே? சர்ஜனா மாதிரியா? அடி பாவி, நான் நிஜமாவே பெரிய சர்ஜன் தாண்டி. மனதிற்குள் அலறினான் மனோரஞ்சன். மனதிற்குள் நினைத்த இந்த விஷயத்தை அவன் வாய்விட்டு அவளிடம் சொல்லியிருந்தால் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு அப்போது தோன்றவில்லை. ஒருவேளை அவன் ஒரு டாக்டர் என்ற விஷயத்தை அவளிடம் மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில் சொல்ல வேண்டியது வரும் என்று தெரிந்திருந்தால் அப்போதே சொல்லியிருப்பானோ? அத்தியாயம் 14. மஞ்சரி கிண்டலை போல அந்த வார்த்தைகளை சொல்லி சிரிக்க பதில் ஏதும் பேசாமல் அவள் காயத்திலிருந்து வந்த இரத்தத்தை பஞ்சை வைத்து துடைத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு சிறிய பிளாஸ்டரை பிரித்து ஒட்டிவிட்டான் மனோரஞ்சன். பிறகு தன்னுடைய தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இந்தா, தண்ணி தானே குடிக்க வந்த? இல்ல வேண்டாம், ஏன் கார்லையும் தண்ணி இருக்கு, நான் அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். அவன் நீட்டிய தண்ணீர் பாட்டிலை வாங்காமலேயே அவசரமாக மறுத்து பேசினாள் மஞ்சரி. மஞ்சு, இந்த தண்ணியில நான் ஒன்றும் மயக்க மருந்தெல்லாம் கலக்கல, பயமில்லாம குடி என்றான் குறும்பு சிரிப்போடு. அந்த சிரிப்பை மனதிற்குள் ரசித்தவள், இந்த சிரிப்புக்கும் மேல மயக்க மருந்து வேற ஏதாவது இருக்குதா என்ன என்று நினைத்து கொண்டே, ஐயோ அதுக்கு நான் சொல்லல, உங்களுக்கும் தண்ணி தேவைப்படும்ல, அதனால சொன்னேன் என்று சொன்னாள் மஞ்சரி. பரவாயில்ல, காலியானா அங்க கடை இருக்கு, வாங்கிக்கிறேன், குடி என்றார். மறுபடியும் மறுத்து பேசினால் வாயை பிளந்த தண்ணீரை வாய்க்குள் ஊற்றினாலும் ஊற்றி விடுவான். எனவே பாட்டிலை வாங்கி தண்ணீரை குடித்துவிட்டு திரும்ப கொடுத்தாள். அதை வாங்கி உரிய இடத்தில் வைத்துவிட்டு, என்ன நீ மட்டும் தனியா சுத்திட்டு இருக்க, உன் ஜோடி எங்க காணோம் என்று அவன் வேடிக்கை போல யமுனாவை விசாரிக்க, அவன் நல்லா படுத்து தூங்கிட்டா, கரெக்டா பூஜை டைம் மணி அடிக்கும் போதுதான் எந்திரிப்பா. ஓ என்றவன் மணிக்கட்டை திருப்பி வாட்சை பார்த்துவிட்டு, டைம் 12 தான் ஆகுது மஞ்சு, எப்போ பூஜை ஆரம்பிக்கும்? கரெக்டா இந்த டைமுக்கு தான் பூஜை ஆரம்பிக்கும்னு சொல்லவே முடியாது ரஞ்சன்.
ஏன்னு சொன்னா சாமிக்கு படையல் போடுறதுக்கு நேந்துக்கிட்டு நேமிசக்கடா கொடுப்பாங்க. அதையெல்லாம் வெட்டி சமைச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஆரம்பிக்கும். நேமிசக்கடாவோட எண்ணிக்கை கம்மியா இருந்தா சீக்கிரமே சமையல் ஆயிடும், பூஜையும் சீக்கிரமே முடிஞ்சிடும். அதே நிறைய இருந்தா சமைக்கவும் நேரம் ஆகும்ல, அதனால பூஜை முடியவும் நேரம் ஆகும். போன வருஷம் எல்லாம் பூஜை முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது மணி 7 ஆயிட்டு தெரியுமா என்று சொல்லிவிட்டு, போன வருஷம் நீங்க வரலையா என்று கேட்டாள். இல்லை என்பதாக தலையாட்டினான் மனோரஞ்சன். அதான் தெரியல என்று சொன்னவள், ஒவ்வொரு வருஷமும் சாமிக்கு நேர்ந்து விடுற கெடாவோட எண்ணிக்கை அதிகமாகுதே தவிர குறையாது. எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படியும் பூஜைக்கு லேட் ஆகும். நீங்க வேணா படுத்துக்கோங்க ரஞ்சன், நான் கோயிலுக்குள்ள போறேன் என்றாள். அங்க போனாலும் தனியா தானே உட்கார்ந்திருப்ப என்று சொல்லிவிட்டு, இரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பியவனை அவசரமாக கை நீட்டி தடுத்தாள் மஞ்சரி. வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நேத்து மதியானம் நீ எனக்கு சாப்பாடு போடும்போது இப்படித்தான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னனா என்றவளை திரும்ப கேட்டுவிட்டு, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, இரு வாங்கிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றவன் காரின் பின்கதவை திறந்துவிட்டு, உள்ள உட்காந்துக்கோ, ஐல் பி பேக் இன் 10 minutes என்று சொல்லி சென்றான். சொன்னது போலவே 10 நிமிடங்களில் 2 பாக்குமட்டை தட்டுகளை ஏந்தி வந்தான். ஒன்றை அவளிடம் கொடுத்து, சாப்பிடு என்றான். கை நீட்டி அந்த தட்டை வாங்கிக் கொண்டாள் மஞ்சரி. தட்டு நிறைய போண்டா, வடை, சமோசா, பஜ்ஜி என்று நிறைந்திருக்க ஒரு கப்பில் சூடான சுக்கு காஃபி. அனைத்து கார் கண்ணாடிகளையும் அடைத்துவிட்டு காரில் ஏசியை ஆன் செய்தான் மனோரஞ்சன். இங்காரு, முறப்பையன் நுறப்பையன்னு எவன் எதை தந்தாலும் வாங்கி வாயில போட்டக்கூடாது என்ன? அதுல அவன் என்ன கலந்திருக்கான்னு யாருக்கு தெரியும் என்று எப்போதும் காதுக்குள் அசரீரியாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் தாயின் எச்சரிக்கை குரல் மஞ்சரிக்கு இன்று கேட்கவே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு நாள் பழக்கம்தான், அதாவது நேற்றிலிருந்து 2 நாள் பழக்கம் என்றும் சொல்லலாம். எந்த நம்பிக்கையில் அவன் கொடுத்த இந்த பண்டத்தை வாங்கி சாப்பிடுகிறாள்? எந்த நம்பிக்கையில் அவனோடு ஒரே காருக்குள் அனைத்து கதவுகளையும் அடைத்துக்கொண்டு உள்ளே அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருக்கிறாள்? அவளுக்கே தெரியவில்லை. எப்போதும் கோவிலுக்கு வந்து கண்ணை மூடினாலே சந்தன நிறத்தில் கம்பீரமான முறுக்கு மீசையோடும் உயர்த்தி பிடித்த வெட்டருவாளோடும் கண்களை உருட்டி அவளை பார்க்கும் ஐயன் மாடசாமிக்கு பதிலாக இப்போதெல்லாம் மனோரஞ்சன் தான் கண்ணுக்குள் தெரிந்தான். காருக்குள் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். மணி 2 தாண்டிவிட்டது. மஞ்சரியிடம், இங்கே இரு, நான் கோயிலுக்குள்ள போய் எப்ப பூஜை ஆகும்னு விசாரிச்சுட்டு வரேன் என்று எழுந்தவனை கையமர்த்தி மறுபடியும் உட்கார வைத்துவிட்டு, இதுக்கெல்லாம் உள்ள போய் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை, இருங்க கேட்டு சொல்றேன் என்று அவள் யாருக்கோ ஃபோன் செய்து விசாரித்தாள். பூஜை போடுறதுக்கு 4 மணி ஆகுமா, அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சீட்ல சாஞ்சு படுங்க, நானும் என் காருக்கு போய் படுத்துக்கிறேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா யமுனா ஃபோன் பண்ணுவா, அப்ப எழுந்து போகலாம். மஞ்சரி சென்றதும் கதவடைத்துவிட்டு மறுபடியும் சீட்டை சரித்து படுத்துக் கொண்டான் மனோரஞ்சன். காருக்கு சென்று பின் சீட்டில் படுத்த மஞ்சரியும் நன்றாக தூங்கிவிட்டாள். சரியாக 4 மணிக்கு ஃபோன் செய்து பூஜை ஆரம்பிக்கப் போவதாக யமுனா சொல்ல எழுந்து வந்தாள். இங்கே மனோரஞ்சனும் சீட்டில் சரிந்து நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்புவதற்காக மஞ்சரி காருக்குள் கையை நீட்ட சட்டென்று வந்த கையை இறுக்க பிடித்துக்கொண்டு கண் விழித்து விட்டான் மனோரஞ்சன். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நிலையிலும் அவனுடைய எச்சரிக்கை உணர்வை நினைத்து ஆச்சரியமானாள் மஞ்சரி. யாரோ திருடன் செயினை அறுத்துட்டு போக கையை விடான்னு நினைச்சிட்டீங்களோ என்று சிரித்தவள், வாங்க பூஜை ஆரம்பிக்க போகுதான், யமுனா ஃபோன் பண்ணா. நீ போ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று மனோரஞ்சன் சொல்ல, சரி என்று தலையாட்டி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தவளை புரியாமல் பார்த்தான் அவன். கையை விட்டாதானே போக முடியும், கையில்லாம தனியா நடந்து போக நான் என்ன மந்திரவாதியா என்று அவள் கேட்க அப்போதுதான் கவனித்தான் மனோரஞ்சன். அவளுடைய வலது கரம் இன்னும் அவன் பிடியில்தான் இருந்தது. சாரி என்று சொல்லிவிட்டு கையை விட சிரித்துக்கொண்டே அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் மஞ்சரி. பார்வையிலிருந்து மறையும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த மனோரஞ்சன் அதன் பிறகுதான் தண்ணீர் பாட்டிலை எடுத்து முகம் கழுவி வாயை கொப்பளித்துக் கொண்டு கோவிலுக்கு வந்தான். அலைக்கடலோ என்னும் அளவிற்கு திரண்டிருந்தது கோவிலில் பக்தர்களின் கூட்டம். கிடைத்த இடத்தில் ஊடுருவி ஓரளவு கூட்டத்திற்கு நடுவில் வந்து நின்று கொண்டான் மனோரஞ்சன். அவனுடைய அசாத்திய உயரத்திற்கு முன்னே நடக்கும் அனைத்தும் நன்றாகவே தெரிந்தது. அந்த பரபரப்பிற்கு நடுவேயும்
மஞ்சரி தென்படுகிறாளா என்று கூட்டத்தில் அலசினான். தெரியவில்லை. பூஜை நல்லபடியாக முடிந்து சாமி ஆடிக்கொண்டிருந்தவர்களில் ஒருவர் ஒரு பக்கம் குறி சொல்லிக் கொண்டிருக்க, இன்னொருவர் கற்பூர ஆரத்தி காட்ட, மற்றொருவர் விபூதி கொடுத்து கொண்டே வந்தார். முன்னேறி சென்று கற்பூர ஆரத்தியை தொட்டு வணங்கிவிட்டு விபூதியையும் வாங்கிக் கொண்டு கூட்டத்திற்கு வெளியே வந்து கொண்டிருந்தான் மனோரஞ்சன். அப்போது அந்த கூட்டத்திற்குள் நசுங்கி பிசுங்கி முன்னே வந்து கொண்டிருந்த மஞ்சரி மனோரஞ்சனை இடித்து கொண்டு நின்றாள். விபூதி வாங்கிட்டீங்களா என்று கேட்டாள். அந்த கொட்டு சத்தத்திலும் கூச்சலிலும் குழப்பத்திலும் மனோரஞ்சனுக்கு அவள் கேட்ட எதுவுமே காதில் விழவில்லை. அவன் மார்போடு ஒட்டி நின்றவளின் உயரத்திற்கேற்றாற்போல தலை குனிந்து, என்ன கேட்ட என்று கேட்டான் சத்தமாக. பதிலுக்கு அவன் கையில் இருந்த விபூதியை சுட்டிக்காட்டி, விபூதி வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன் என்றாள் அவளும் கொஞ்சம் சத்தமாக. என்று சொன்னவன் தன் கையில் இருந்த விபூதியை, அவளது வலது கையை பிடித்து அதில் தன் கையில் இருந்த விபூதியை மொத்தமாக கொட்டிவிட்டான். விபூதியையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள், அச்சச்சோ என்றாள் பதட்டத்தோடு. ஏன், என்ன என்றான் அவனும் அவசரமாக. அத்தியாயம் 15. தன் கையில் இருந்த விபூதியை அவள் கையில் மனோரஞ்சன் கொட்டவும் அச்சச்சோ என்று பதறினாள் மஞ்சரி. ஏன், என்னாச்சு என்று வினவினான் மனோரஞ்சன். இது சாமி உங்களுக்கு கொடுத்த விபூதி. இதை நீங்க உங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அக்கா தங்கச்சி கிட்டேயோ தான் கொடுக்கணும். இல்லைன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும். வேற யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. ஆனா நீங்க தெரியாம என்கிட்ட தந்துட்டீங்க. பரவாயில்ல, இந்தாங்க என்று தன் கையில் இருந்த விபூதியை மறுபடியும் அவனிடமே நீட்டினாள் மஞ்சரி. அவள் சொன்னதை கேட்டு ஆச்சரியமாய் கண்களை விரித்து, இஸ் இட் என்ற மனோரஞ்சன் அவளிடமிருந்து விபூதியை மறுபடியும் வாங்கிக் கொள்ளாமலேயே அவளை ஒரு கூர் பார்வை பார்த்துவிட்டு, ஈஸி மஞ்சு, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற என்றவன் அவள் மூடி வைத்திருந்த வலது கையை பிரித்து அதிலிருந்து விபூதியை எடுத்து அவள் நெற்றியில் பூசி விட்டுவிட்டு, மஞ்சு, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா சொல்லு. என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க வீட்டில் வந்து பேச சொல்கிறேன். என்னடா இப்படி பட்டுன்னு கேட்டுட்டானேன்னு என்னை தப்பா நினைக்காத. நம்ம 2 பேருமே விரும்பி கும்பிடுற நம்ம சாமி சாட்சியா என்னோட விருப்பத்தை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதான் கோயிலில் வச்சு சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எஸ் சொல்லு. பிடிக்கலனாலும் நோ ப்ராப்ளம். யோசிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்றேன். தன் மனதில் அவள் மீது இருந்த காதலை மறைக்காமல் உரைத்துவிட்டு சென்றவனையே பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவள் போல் நின்ற மஞ்சரியை, இன்னும் திருநீர் வாங்காம இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிற என்று தரதரவென்று தன்னோடு சேர்த்து இழுத்து போனாள் யமுனா. கட்டிலில் புரண்டு கொண்டு தூக்கம் வராமல் தலையணை பக்கத்தில் இருந்த போனை எடுத்து மணியை பார்த்தான் மனோரஞ்சன். 3 என்று காட்டியது. காலையில் மஞ்சரியிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்து தயாராக இருந்த தாயையும் தந்தையையும் அழைத்து கொண்டு மறுபடியும் கோவிலுக்கு வந்தான். பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்து கோயிலிலேயே டிஃபன் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்ததுதான் தெரியும். அயர்ந்து உறங்கிவிட்டான். ஜெயலட்சுமி வந்து மதிய சாப்பாட்டிற்கு எழுப்பிய போதுதான் விழிப்பு வந்தது. குளித்து மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் வந்து கட்டிலில் சாய்ந்தவனுக்கு பிறகு உறக்கம் வரவில்லை. இந்நேரம் மஞ்சரி என்ன செய்து கொண்டிருப்பாள்? ஒருவேளை தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவாளோ? அவசரப்பட்டு சொல்லிவிட்டோமோ? இன்னும் கொஞ்சம் ஆற அமர பொறுத்திருந்து சொல்லியிருக்க வேண்டுமோ? அவனை பற்றி ஏதும் தவறாக நினைத்திருப்பாளோ? இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் வந்து அவனை குழப்பின. ஆனால் ஆற அமர சொல்வதற்கு அவன் ஒன்றும் இந்த ஊரிலோ அல்லது பக்கத்து ஊரிலோ இருக்கவில்லையே. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறான். மறுபடியும் இந்த ஊருக்கு எப்போது வருவானோ அவனுக்கே தெரியாது. ஆக மனதில் உள்ளதை உரியவளிடம் சேர்ப்பித்து விட்டால் அதன் பிறகு அவள் பாடு. பிடிக்கிறதோ இல்லையோ, அவள் வாயால் அவள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கும் அல்லவா? பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கும் மாணவனைப் போல பதைப்பதைப்போடு காத்திருந்தான் மனோரஞ்சன். போனை எடுத்து பார்த்ததில் அவளிடமிருந்து எந்த மிஸ்டு கால்களும் இல்லை. உண்மையில் எத்தனையோ சிக்கலான அவசர அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்திருக்கிறான். அப்போதெல்லாம் கூட இவ்வளவு பதட்டமும் நடுக்கமும் ஏற்பட்டதில்லை. ஆனால் தான் கேட்ட கேள்விக்கு அவள் என்ன பதில் சொல்வாளோ என்று நினைக்கும் போதே மாரடைப்பு வரும் போல நெஞ்சு வலித்தது. அவனுக்கு அவ்வளவு பதட்டம். மஞ்சரியையே சுற்றி சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது அவனுடைய யோசனைகள். எழுந்து பக்கவாட்டு கதவை திறந்து கொண்டு கை கெட்டும் தூரத்தில் கிடந்த
அத்தனை ஜாதி மல்லி மொட்டுகளையும் பறித்தான். அனைத்தையும் ஒரு கர்ச்சீப்பில் மூட்டையாக கட்டி மாடிப்படியிலேயே வைத்துவிட்டு கதவை தாளிட்டுவிட்டு கீழே இறங்கி மறுபடியும் வெளியில் இருக்கும் மாடிப்படியில் ஏறி அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு புறப்பட்டான். காதல் வந்தால் கள்ளத்தனமும் கூடவே வந்துவிடும் போல. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அடுத்த நாட்டுக்கு பொக்கிஷங்களை கடத்தி செல்லும் திருடனைப் போல அந்த பூவை எவருக்கும் தெரியாமல் ஒளித்து மறைத்து மஞ்சரிக்காக எடுத்து சென்றான் மனோரஞ்சன். வண்டியை நிறுத்திவிட்டு தங்கள் தோட்டத்திற்கு போகாமல் நேராக அவளை பார்க்கத்தான் சென்றான். நினைத்தது போலவே கேட் திறந்துதான் இருந்தது. ஆனால் அவளைத்தான் ஆளை காணோம். அவளுக்கென்று பறித்த பூவை கூட கீழே எங்கேயும் வைக்க மனம் வராமல் கையிலேயே வைத்துக்கொண்டு தேடினான். தோட்டம் முழுக்க தேடியவனின் கண்களில் அகப்பட்டாள் மஞ்சரி. தோட்டத்தில் ஒரு மூலையில் கிடந்த ஜாதிமல்லி கொடியிலிருந்து பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். கைக்கு எட்டும் பூக்களை பறித்து கொண்டிருந்தவள் பிறகு கைக்கு எட்டாத பூக்களை லேசாக எம்பியோ அல்லது குதித்தோ பறித்து கொண்டிருந்தாள். மே ஐ ஹெல்ப் யூ மேடம்? செவிகளை தேண்டிய மின்சார குரலில் திகைத்து திரும்பினாள் மஞ்சரி. முகம் முழுக்க சிரிப்போடு எதிரே மனோரஞ்சன். வழக்கமாக அவனை கண்டதும் பளிச்சென்று சிரித்து வாங்க என்று வரவேற்பவள் இன்று அவனை என்ன சொல்லி வரவேற்பது என்று தெரியாமல் திக்கி திணறி நெளிந்து முகம் சிவக்க ஆடவன் கண்களில் அதிகப்படியான ரசனை. அவளை இயல்பாக விரும்பியவன் கையில் இருந்த கர்ச்சிப்பின் முடிச்சை அவிழ்த்து பூக்களை அவள் முன்னே நீட்டினான். இந்தா, உனக்கு தான் பறிச்சிட்டு வந்தேன். நுனி மூக்கு சிவந்த அந்த பூக்களை கண்டதும் அவளுக்கு அவர்களுடைய முதல் சந்திப்பு நினைவில் வந்துவிட மெல்லிய சிரிப்பு வந்தது. அவனும் அதை புரிந்து கொண்டாற் போல லேசாய் சிரிக்க தன் கையில் இருந்த பூக்களையும் அவன் கையில் இருந்த பூக்களையும் மாறி மாறி பார்த்தவள், வாங்க, பூ போதும்னு நினைக்கிறேன், நிறையவே இருக்கு என்று சொல்ல, நோனோ, இங்க பாரு, நிறைய மொட்டு இருக்கு என்ற மனோரஞ்சன் கையை நீட்டி தனக்கு எட்டிய தூரத்தில் கிடந்த அனைத்து மொட்டுகளையும் பறித்து அவளிடம் கொடுத்தான். தேடி தேடி ஒன்று விடாமல் அனைத்து மொட்டுகளையும் பறித்த பிறகும் செடியை 4-5 முறை சுற்றி வந்தவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் மஞ்சரி. ஒரு மொட்டு கூட விடாம பறிச்சு செடியை மொட்டையாக்க கூடாது, அப்புறம் செடி கோச்சுக்கும், திரும்ப பூக்காது அவள் சொல்ல சிரித்தானவன். இப்படியெல்லாம் கூட இருக்கா? ஆமா. கயிற்றுக்கட்டிலில் அவள் அமர கொஞ்சம் தூர இடைவெளி விட்டு அவனும் அமர்ந்தான். அவன் தந்த பூக்களையும் தன் கையில் இருந்த கிண்ணத்தில் கூட்டி வைத்துவிட்டு உள்ளே போய் பூ கட்டுவதற்கு வாழை நார் எடுத்து வந்தாள். மேலே 2 கீழே 2 என 4 பூக்களை நேர்த்தியாக அடுக்கி அழகாக அதனை கட்ட ஆரம்பித்தாள் மஞ்சரி. முதலில் கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு அவள் கட்டுவதற்கு வசதியாக அவளைப் போலவே மேலே 2 பூ கீழே 2 பூ என்று அடுக்கி அடுக்கி அவளிடம் அவள் கையில் கொடுத்தான். இருவருமே ஒருவரிடம் ஒருவர் பேசுவதற்கு உள்ளுக்குள்ளே துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உணர்ச்சி எதுவும் முகத்தில் பிரதிபலித்து விடாதபடி வெகு கவனமாய் மறைத்துக்கொண்டு மௌனமாய் அமர்ந்திருந்தார்கள். மனதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் படபடப்போடும் அவள் சொல்லப் போகும் பதிலுக்காக அவள் முகத்தையே ஆவலாய் பார்த்திருந்தான் மனோரஞ்சன். அவளோ குனிந்த தலை நிமிராமல் பூவை கட்டுவதிலேயே குறியாக இருந்தாள். அவளாக ஏதாவது பேசுவாள் என்று காத்திருந்து காத்திருந்து ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து விட்டான் மனோரஞ்சன். மஞ்சு, காலையில கோயில்ல வச்சு ஒரு விஷயம் சொன்னனே, அதுக்கு நீ பதிலே சொல்லலையே என்றார் தவிப்பை உள்ளடக்கிய மெல்லிய குரலில். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள் பிறகு அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே, காலையில கோயில்ல வச்சே நீங்க கேட்டதுக்கான பதில நான் உங்களுக்கு தந்துட்டனே என்றாள் அவனை போன்ற அதே குரலில். திகைத்து விழித்தான் மனோரஞ்சன். கோயில்ல அமைதியா தானே நின்றுட்டு இருந்தா, பதில் ஒன்னும் சொல்லலையே. ஆனா பதில் சொல்லிட்டேன்னு சொல்றாளே, ஒன்னும் புரியலையே. குழப்பமாக இருந்தது அவனுக்கு.